முதலாவதாக நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை கணக்கீடு படிவத்தை கொடுத்து திரும்ப வாங்கக்கூடிய காலமாகும். அந்த கணக்கீடு படிவத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக வரும் என்றும் மழையின் காரணமாக நடைபெறக்கூடிய சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட காலங்களில் நிச்சயமாக நெல் அறுவடை காலமும் ஆகும். எனவே விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில்தான் அதிகமாக இருக்க வேண்டிய காலம் இது. இந்த 2 காரணங்களுக்காக இந்த கணக்கீடு படிவத்தை கொடுத்து மீண்டும் பெறும் அந்த காலம் மிகுந்த சிரமத்துக்குள்ளான காலம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலம். இரண்டாவதாக பிப்ரவரி 2026 வரை இந்த பணிகள் நடக்கப் போகின்றன. இதில் இடையில் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸும் பொங்கல் பண்டிகையும் வருகின்றது. இது தேர்தல் ஆணையத்தால் கணக்கில் கொள்ளப்படவில்லை. கணக்கில் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களாக இருக்கட்டும், களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்திருக்க வேண்டும், ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதில் தவறு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் விதி மீறல்களும் சட்ட மீறல்களும் இந்த அறிவிப்பில் 27/10/2025 அறிவிப்பில் இருப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ்ஐஆர் குறித்த ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பொறுத்தவரை அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பவர் மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தை நாடும் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டது. ஒரு ஜனநாயகத்திற்கு அடிப்படையே ஒரு சரியான வாக்காளர் பட்டியல். அந்த வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்க வேண்டும். இது அரசியல் கட்சிகளோட பணிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கான தேவை மட்டுமல்ல. ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவருடைய வாக்குரிமையை காப்பாற்றுவது அவருடைய அடிப்படை உரிமையாகும், சட்டத்தின் பால் சார்ந்த உரிமையாகும். அதை பாதுகாக்க வேண்டும் என்பது திமுகவுடைய எண்ணம். அதற்காகத்தான் நாங்கள் இதற்காக போராடுகிறோம். ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத அதிமுக அப்படித்தான் செய்வார்கள். அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அது அவருடைய உரிமை. அதை உச்சநீதிமன்றம் சரியாக பதிலளிக்கும். போதிய கால அவகாசம் எந்த அடிப்படையில் கால அவகாசம் அவங்க சொல்றாங்க. காலம் இருக்குல்ல, அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கு, டைம் ஒரு 6 மாசம் இருக்கு அப்படின்னு பிப்ரவரி வரைக்கும் அந்த காலம் அப்படி இல்லை. மொத்தமாக 6 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 6 மாதத்தை பகுதியாக தேர்தல் ஆணையம் பிரித்திருக்கிறது. 4ஆம் தேதி நவம்பரிலிருந்து 4ஆம் தேதி டிசம்பருக்குள்ளார கணக்கீடு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். எல்லாரும், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், சாதாரண குடிமகனாக இருக்கட்டும், வழக்கறிஞராகட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் கணக்கீடு படிவத்தை நிரப்பி தர வேண்டும். நிரப்பி தரவில்லை என்றால் 30வது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாக்காளராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் புதியதாக படிவம் 6இல் என்னை வாக்காளராக புதியதாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். அது எப்படி 6 மாதத்தில் நான் கணக்கெடுத்துக்குவேன்? இரண்டாவது, பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம், அதனால் சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில், அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை 24 ஜூன் 2025. உச்சநீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை நடக்கிற போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாறுதல்கள், அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், பீகாரில் கணக்கீடு படிவத்தோடு சேர்த்து ஆவணங்களை தரணும். ஆனால் தமிழ்நாடு மற்றும் 12 மாநிலங்களில் கணக்கீடு படிவத்தை மட்டும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு, அதாவது 7/12/2025 அன்னைக்கு டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் வெளியிடுவாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான
வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பார். நீங்கள் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் எனக்கு திருப்தி இல்லை, அது எங்கள் டேட்டா பேஸோடு ஒத்து போல, அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லலை, இந்த டேட்டா பேஸோடு உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை, எனவே நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள், இருப்பிட சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம். யாரை கேட்பார், எப்போ கேட்பார், அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன, எந்த ஃபார்மில் திருப்பி தரணும், யாருக்கிட்ட தரணும், பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா, இஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த 27/10/2025 அறிவிப்பில் சொல்லப்படவில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிஜேபியோ இதை சரி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எப்படி இதை சரின்னு சொல்லுவாங்க? இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா? யாரும் கிடையாது. எனவே இந்த வழிமுறை 27/10/2025 கொடுக்கப்பட்ட வழிமுறை அதிக ஓட்டுக்களை நிச்சயமாக நீக்குவதற்கு வழிகாட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.